சிறந்த இந்த உலகத்திலேயே உலகத்துலேயும் சிறந்த மகாவிஷ்ணுடைய பக்தர் அவர் தான் அப்படின்னு ஒரு எண்ணம் அவர் மனசில் இருந்துச்சான். இது மகாவிஷ்ணுக்கு தெரிஞ்சு போச்சான். யார் என்ன நினைச்சாலும் கடவுளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நாரதர் நேராக வைகுண்டத்துக்கு போனாராம். போய் பெருமாளை பார்த்தாராம். பார்த்துட்டு பெருமாள் கிட்ட கேட்டாரா, பெருமாளே உங்களுடைய யார் இந்த உலகத்திலேயே உங்களுடைய சிறந்த பக்தர் யார்? கதையை கண்டினியூ பண்ணுங்க. நிமிர்ந்து உட்காரு. உங்களுடைய சிறந்த பக்தர் யார் இந்த உலகத்திலே அப்படின்னு கேட்டாராம். மகாவிஷ்ணுக்கு இவர் ஏன் இந்த கேள்வியை கேட்குறாருன்னு தெரிஞ்சு போச்சான். அவங்க சொன்னாங்க தெரிஞ்சு சார் தெரிஞ்சு போச்சான். உடனே மகாவிஷ்ணு சொன்னாரா, அதுவா நான் வந்து ஒரு கிராமத்தில் ஒரு உழவன் இருந்தானா. அதை மகாவிஷ்ணு காமிச்சார். அந்த உழவனை பார்த்தீங்களா நாரதரே அப்படின்னு. ஆமாம் பார்த்தேன். சரி ஓகே, ஏன் அவருக்கு என்ன அப்படின்னு நாரதர் கேட்டாராம். ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணுறேன், ஒரு விளக்கு தரேன். அது ஃபுல்லாக எண்ணெயோட அந்த விளக்கு வந்து எரிஞ்சிட்ருக்கு. இந்த விளக்கை நீங்கள் பத்திரமா உலகத்தையும் சுற்றி வரணும். கைலாயத்துக்கு போகணும், சத்தியலோகத்துக்கு போகணும், அப்புறம் வைகுண்டத்துக்கு பூலோகத்துக்கும் போகணும், அப்புறம் வைகுண்டத்துக்கு வரணும், திரும்பி வரணும். அந்த விளக்குலேருந்து ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தக்கூடாது. இது உங்களுடைய டாஸ்க். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் யார் சிறந்த பக்தர் பெருமாளுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நாரதர் கொடுங்க, அதை வாங்கிட்டு அப்படியே கையில் அழகாக அந்த எண்ணெய் இந்த விளக்கு மாதிரி தான் இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே உலகம் பூரா சுற்றி வராராம். சுற்றி வரும்போது என்ன ஆகுதான், வழியில் முதல்ல பூலோகத்துக்கு போகிறாராம். அதுக்கப்புறம் வந்து சத்தியலோகத்துக்கு போகிறாராம். அப்புறம் கைலாயத்துக்கு போகிறாராம். அப்போ நடுவில் பெருமாளே அவர் பக்கம் வராராம். அப்போ அவருக்கு எதிர்த்தாப்புல வராராம். வந்து என்ன நாரதரே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. உடனே அட போப்பா, வழியை மறைக்காமல் நானே என்ன சிந்திராமல் போகணுன்னு பத்திரமா போய்கிட்டு இருக்கேன், நீ வேறு வந்து தொந்தரவு பண்ணுற அப்படின்னு நிமிந்து கூட பார்க்காம ஒரு பாடு சொல்லிட்டு வேறு பாடு இந்த எண்ணெய் சிந்திராமல் இருக்கணும் அதையே அப்படியே பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்காராம். அப்போ சாயங்காலம் ஆயிடுதான். அன்றைக்கி ஆரம்பித்து ஒரு நாள் பொழுது முடிஞ்சதுதான் இவர் கரெக்டாக வைகுண்டத்துக்கு திரும்பி வந்துடுறாராம். வந்து பெருமாள் கிட்ட பார்த்தீங்களா, நான் ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தாமல் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாராம். சொல்லிட்டு இப்போ சொல்லுங்கள் யார் சிறந்த பக்தர் அப்படின்னு கேட்பாராம். உடனே பெருமாள் கேட்பாராம், அதெல்லாம் சரி நாரதரே, இன்னைக்கு இந்த எண்ணெய் விளக்கு தீபத்தை நீங்கள் கையில் எடுத்ததுலேருந்து திருப்பி இங்கே வந்து சேர்ற வரைக்கும் எத்தனை தடவை நாராயணான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்பாங்க. இவரோட யோசிச்சு பார்த்துட்டு ஒரு தடவை கூட சொல்லலையே அப்படின்னு யோசிப்பாராம். யோசிச்சுட்டு என்ன சொல்லுவாராம், நானே விளக்கில் ரொம்ப கவனமாக இருந்தேன். அப்போ எப்படி கடவுளே இந்த மாதிரி நான் சொல்ல முடியும், நாமத்தை எப்படி சொல்ல முடியும், ஏன்னா நான் செய்கிற வேலையில் அவ்வளோ கவனமாக இருந்தேன் அப்படின்னு. அப்படியா, அந்த உழவன் யாருன்னு கேட்டிங்கல்ல, அவனுடைய ஒரு நாள் வேலை என்னங்கிறத பாருங்க அப்படின்னு காமிப்பாரான். பார்த்தா அந்த உழவன் காலையில் எழுந்திருப்பானான். எந்திரிச்ச உடனே அவனுடைய திண்ணையில் உட்காந்துட்டு, அந்த காலத்துலாம் திண்ணை வீடு தான், வெளியில் திண்ணை இருக்கும், அதில் படுத்து தூங்குவாங்க. சூப்பராக காற்று வரும். இந்த ஃபேனு ஏசி இதெல்லாம் தேவை. காலையில் எழுந்திரிச்சோடனே அவர் என்ன பண்ணாரா, அந்த உழவர் எழுந்திரிச்சோடனே நாராயணா நாராயணான்னு 2 தடவை சொன்னான். சொல்லிவிட்டு அவன் பாடம் எழுந்திரிச்சு போனானா, பல்லு விளக்குனானா, குளிச்சானா, சாப்பிட்டானா, வயலுக்கு போனானா, வேலை டேஸ் செம்மையாக வேலை செஞ்சானா. செஞ்சுட்டு திரும்பி சாயங்காலம் ஆகிடுச்சா வீட்டுக்கு வந்துட்டானா. வந்து பொழுது சாயறதுக்குள்ளே சூரியன் மறைகிறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டு வந்தான். வந்து நல்ல கை காலெல்லாம் கழுவி குளிச்சுட்டு, அதில் பழைய சொல்ல கஞ்சி பண்ணி வச்சுப்பாங்க, அதுதான் சத்தியம். கஞ்சி குடிச்சிட்டு படுக்க போனான். மறுபடியும் திண்ணையில் படுக்க போகும்போது மறுபடியும் 2 தடவை நாராயணா நாராயணா சொல்லிட்டு படுக்கணும். அவ்வளோதான். இப்போ கடவுள் என்ன சொன்னாரா, இந்த உழவன் தான் என்னுடைய மிக சிறந்த பக்தன். நாரதுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சான். பெருமாளே, தினமும் நான் பிறந்ததுலேருந்து இந்த வரைக்கும் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் அந்த உழவனை போய் அவன் ஒரு நாளைக்கு 2 தடவை, காலையில் 2 தடவை, நைட் 2 தடவை இவ்வளோ தான் சொல்கிறான். அவனை போய் நீங்கள் சிறந்த பக்தன்னு சொல்லிட்டீங்களே, நீ என்ன பார்க்குற? எறும்பா? ஓகே. உடனே பெருமாள் சொன்னாரா, நீங்கள் நாள் போய் எந்த நேரம் என் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது வேலை பார்த்தீங்களா அந்த டயத்தில்? இல்லை பெருமாளே. ஆனால் அந்த உழவன் டெய்லியும் அவனுடைய கடுமையான வேலை பார்க்குறான், காலையில் சாயங்காலம். அந்த வேலை செய்யும்போது கூட என்னை மறக்காமல் தினமும் காலையில் 2 தடவை நினச்சிக்கலாம். உங்களுக்கு ஒரே ஒரு நாள்
நாள் ஒரே ஒரு வேலை தான் கொடுத்தேன். இந்த தீபத்தை எடுத்துட்டு சுற்றி வாங்க உலகத்தை. டோட்டலாக நீங்கள் என்னுடைய நாமத்தையே மறந்து என்னையே மறந்துட்டீங்க. எதிர்த்தாப்புல நான் வந்து அதுவே உங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும்தான் கவனம் செலுத்துறீங்க, ஆண்டவனை மறந்துட்டீங்க.